100 தடவை சன் டிவி, கேடிவி, கலைஞர் டிவி எந்த டிவில போட்டாலும் நாங்கெல்லாம் சலிக்காம பார்ப்போம்ல அப்படின்ற மாதிரி ஒரு தரமான ஒரு 5 படங்களை பத்தி தான் பார்க்க போறோம். ஓல்டஸ்ட் மூவி அதை பத்தி அந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லிஸ்ட்ல 5வது இடத்தை பிடிக்கிறது எந்த படம்னா நெஞ்சிருக்குமாரே. இந்த மியூசிக் கேட்கல எல்லாருக்குமே ஒரு ஃபீல் வந்துரும். சோ அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான லவ் ஃபீல் கொடுத்த ஒரு படம் தான் நெஞ்சிருக்குமாரே. அதற்கு அடுத்தபடியாக நம்ம லிஸ்ட்ல 4வது இடத்தை பிடிக்கிறது எந்த படம் பாத்தீங்கன்னா சம்திங். இதுவும் பயங்கரமான லவ்வுக்காக என்னென்ன பண்ணுவார் போராடுவார் அப்படின்றத எப்ப போட்டாலுமே பார்க்கக்கூடிய ஒரு படம்னா இந்த படமும் நம்ம லிஸ்ட்ல இருக்கு. நம்ம லிஸ்ட்ல 3வது இடத்தை பிடிக்கிறது எந்த படம்னா சுந்தரா டிராவல்ஸ். இந்த படம் எப்ப போட்டாலுமே பயங்கரமா எல்லாருமே குடும்பத்தோட உட்கார்ந்து பார்ப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நகைச்சுவையா இருக்கும். நம்ம லிஸ்ட்ல 2வது இடத்தை பிடிப்பது எந்த படம்னா வானத்தை போல. அதாவது நம்ம கேப்டன் நடிச்ச படம் பயங்கரமா நடிச்சிருப்பாரு. அதுவும் அந்த அண்ணன் கேரக்டர்லாம் கேப்டன் வாழ்ந்திருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். நம்ம லிஸ்ட்ல முதலிடத்தை பிடிப்பது எந்த படம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி ஆட்சி பிடிக்கும், உங்களோட சப்போர்ட் யாருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. சோ நம்ம லிஸ்ட்ல முதலிடத்தை பிடிப்பது எந்த படம்னா சூரிய வம்சம். திரைக்கு வந்து சில மாதங்களே ஆன புத்தமுதிய திரைப்படம் சூரிய வம்சம். எப்ப போனாலுமே எல்லாரும் கும்பகும்பலா உட்கார்ந்து குடும்பத்தோட பார்க்கக்கூடிய ஒரு படமா தான் சூரிய வம்சம் இருக்கின்றது இன்னமும்.